வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், இந்தியா ஹோமியோபதியில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைக்கு இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த மசாலாக்களை சேர்க்கலாம் என்பதை பற்றி நான் உங்களுடன் பேசப் போகிறேன். அப்படின்னில வாருங்கள் வீடியோவை தொடங்கலாம். சிறுநீரகம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்பாகும். சிறுநீரகத்தின் வேலை நம் இரத்தத்தை வடிகட்டுவது மற்றும் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பது. நம் சிறுநீரகம் நல்லா செயல்படும் போது அது நம் கிரியேட்டினையும் சாதாரணமாக வைத்திருக்கும், நம் யூரியாவையும் சாதாரணமாக வைத்திருக்கும், நம் உடலில் உள்ள அனைத்து எலக்ட்ரோலைட்களையும் அது சமநிலைப்படுத்தி வைத்திருக்கும். அதே நேரத்துல அது நம் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துகிறது. ஆனால் நம் சிறுநீரகம் வேலை செய்ய முடியாமல் அதன் செயல்பாட்டை மெதுவாக இழக்கத் தொடங்கும் போது அதற்கான காரணங்கள் உதாரணமாக உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் அல்லது ஏதாவது தானாக ஏற்படும் குறைபாடு, மரபணு காரணிகள் அல்லது மீண்டும் மீண்டும் சிறுநீரக கற்கள் உருவாகுவது, மீண்டும் மீண்டும் சிறுநீரக தொற்று ஏற்படுவது ஆகியவை காரணமாக நம் சிறுநீரகத்தின் செயல்பாடு பாதிக்கப்படும் பொழுது அது நம் இரத்தத்தை சரியான முறையில் வடிகட்ட முடியாது. இதனால் நம் ரிப்போர்ட்களில் மதிப்புகள் அதிகரிப்பதாக தெரிகிறது. நம் கிரியேட்டினின், நம் யூரியா மற்றும் பொட்டாசியம், சோடியம் ஆகிய அனைத்தும் அதிகமாகவே நமக்கு தெரிகின்றன. அப்படின்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படி தங்களின் அளவுகளை சமநிலைப்படுத்த முடியும்? ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளி தனது உணவில் எந்த ஒரு பொருட்களை பயன்படுத்த வேண்டும், எந்த மாதிரியான மசாலாக்களை பயன்படுத்த வேண்டும் என்பதையும், அவை சிறுநீரக செயல்பாட்டை பாதுகாக்கவும் நோயாளியின் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்காமல் மாறாக மெதுவாக குறையவும் உதவ வேண்டும். அதனால் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிக்கு உணவு முறையே மிகவும் முக்கியமானது. நான் எப்போதும் என் நோயாளிகளிடம் விளக்குகிறேன். அவர்கள் என் ஓபிடியில் வந்திருந்தாலும் அல்லது ஆஃப்லைன் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக சொல்வேன், உங்கள் மீட்பு சிகிச்சையுடன் உணவு முறையையும் கடைபிடித்தால் மட்டுமே சாத்தியம். ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கு உணவு முறை மிகவும் அவசியமானது. உணவு முறையே நம்மை உருவாக்கவும் செய்யும், நம்மை கெடுக்கவும் செய்யும். நீங்கள் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி என்றால் உங்கள் உணவில் பயன்படுத்தும் காய்கறிகள் லாவுகி, கியா, தோரி போன்றவற்றையே பயன்படுத்துங்கள். மண்ணுக்குள் வளரும் காய்கறிகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் நீங்களோட கோதுமை மாவால் செய்யப்பட்ட சப்பாத்தி சாப்பிடுங்க. அதற்கு மேலாக சில பருப்புகள் உள்ளன. உதாரணத்திற்கு பச்சை பயறு பருப்பு, மசூர் பருப்பு, நீங்கள் இவற்றை உண்ணலாம். அதற்கு மேலாக சில பழங்கள் உள்ளன. உதாரணத்திற்கு ஆப்பிள், பப்பாளி, கொய்யா, நாவல் பழம் மற்றும் நாஷ்பதி ஆகியவற்றையும் நீங்கள் உண்ணலாம். பலர் நோயாளிகள் உள்ளனர். அவர்களது மனதில் இந்த கேள்வி வருகிறது, நீங்கள் காய்கறிகளை மிகவும் கட்டுப்படுத்தி விட்டீர்கள். நீங்க சொன்னீங்க சுரைக்காய் சாப்பிடணும், பூசணிக்காய் சாப்பிடணும், சுரைக்கீரை சாப்பிடணும், பவக்காய் சாப்பிடணும், பூக்கோசு, முட்டைக்கோசு இவை மட்டுமே சாப்பிடணும் அப்படின்ற. ஆனால் நாங்கள் நீண்ட நாட்களாக இதே பொருட்களை சாப்பிட்டு வருகிறோம். ஆனால் எங்களுக்கு எங்கள் உணவில சுவை எதுவும் தெரியவில்லை. அப்படின்றால் நீங்கள் எங்களுக்காக சில பொருட்கள் அல்லது சில மசாலாக்களை சொல்லுங்கள். அதனால நாங்கள் எங்கள் உணவில் சுவையை கொஞ்சம் அதிகரிக்க முடியும். அதனால எங்களுக்கு பசி கூட வரும். அடிக்கடி சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எப்போதும் சொல்வது, நாங்கள் சுவையில்லாத உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு சலித்து விட்டோம் என்பதாகும். எப்போதும் எங்களுக்கு உணவு வந்தாலும் அல்லது ஒரு ஊட்டும் எடுத்தாலும் கூட நமக்கு வாந்தி போல் உணர்வு வருகிறது, நமக்கு வாந்தி வருவது போல உணர்வு வருகிறது, மனது வாந்தி எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அதனால இன்னைக்கு அந்த நோயாளிகளுக்காக இந்த வீடியோவை கொண்டு வந்துள்ள. நீங்க உங்களுடைய உணவுல எந்தெந்த மசாலாக்களை சேர்க்கலாம் என்கிறதை பற்றி. நீங்கள் உங்கள் உணவில் ஓமம், அஜ்வாயின் பயன்படுத்தலாம். ஓமம் உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும் மற்றும் உங்கள் உணவின் சுவையையும் அதிகரிக்கும். இதுக்கு மேலாக நீங்கள் சீரகத்தையும் பயன்படுத்தலாம். சீரகம் கூட உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்தும். மேலும் பல நோயாளிகள் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு உட்படுகிறார்கள். மிகவும் அதிகமாக வாயுவும் அமிலத்தன்மையும் உருவாகிறது. அதனால் நீங்கள் எளிதாக ஓமம் மற்றும் சீரகத்தை பயன்படுத்தி உங்கள் உணவின் சுவையை மேம்படுத்தலாம். இதற்கு மேலாக பார்த்தால் மஞ்சளும் ஒரு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பயன்படுத்தக்கூடியது. மஞ்சளில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. அதே சமயம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் இருப்பதால் நமது சிறுநீரகத்தில் ஏற்படும் அழுத்தத்தை இது நீக்குகிறது, சுதந்திர ராடிக்கல்களை நீக்குகிறது மற்றும் நமது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. அதனால நீங்கள் மஞ்சளையும் பயன்படுத்தலாம். அதே போல் நீங்கள் கொத்தமல்லி விதையையும் பயன்படுத்தலாம். ஆனால் கவனமாக இருங்கள், இலைகளான கொத்தமல்லியை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் முழு கொத்தமல்லி விதையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், ஆனால் குறைந்த அளவில். நீங்கள் பச்சை கொத்தமல்லி பயன்படுத்தினால் ஏற்கனவே உங்கள் சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லையெனில் அது உங்கள் செயல்பாட்டை மேம்படுத்தாது, மாறாக அதை மேலும் பாதிக்கும்.
அதனால நீங்கள் முழு கொத்தமல்லி விதையை பயன்படுத்தலாம். முழு கொத்தமல்லி விதை உங்கள் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. இது உங்கள் சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்யவும் உங்கள் கிரியேட்டினின் அளவை குறைக்கவும் உதவுகிறது. அதனால் நீங்கள் முழு கொத்தமல்லி விதையையும் உட்கொள்ளலாம். அதே நேரத்துல நீங்க இஞ்சி சாப்பிடலாம், ஆனா குறைஞ்ச அளவுல மட்டுமே. அதிகமா எடுத்துக்கொண்டா அது உங்களுடைய சிறுநீரக செயல்பாட்டை பாதிக்கும், சரி செய்யாது. மசாலா வகைகள் பத்தி பேசுகிறேன் அப்படின்னா நீங்க ஓமம் சாப்பிடலாம், நீங்க சீரகம் சாப்பிடலாம், நீங்க முழு கொத்தமல்லி விதையையும் அதே போல் இலவங்க பட்டையையும் சாப்பிடலாம். இவை உங்கள் உணவின் சுவையை அதிகரிக்கும், அதே சமயம் உங்கள் கல்லீரல் செயல்பாட்டையும் மேம்படுத்தும். எனவே நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் தங்கள் உணவில் எந்தெந்த மசாலா வகைகளை சேர்க்கலாம் என்பதை இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.